ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நான் பார்க்க போற படம் 2018 ஒரு சவுத் கொரியன் கிரைம் டிராமாவாக ரிலீஸ் ஆன டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 2007 பூசான்ல நடந்த பல தொடர் கொலைகள், அந்த கொலைகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சடலங்கள் எல்லாத்தையும் வெவ்வேறு இடத்துல பதுக்கி வைக்கிற அந்த கொலையாளி, அவர் மேல நடந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 2007 சவுத் கொரியால இருக்க பூசான்ல உண்மையாகவே நடந்த பல தொடர் கொலைகள், அது சம்பந்தமாக மாட்டின ஒரு கொலையாளி, அவர் மேல நடந்த உண்மையான இன்வெஸ்டிகேஷனை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு உண்மை கதை தான் இந்த படமே. கிட்டத்தட்ட மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. ரெண்டு ஒரே மாதிரி ஒரு கதைகள். ஆனா மெமரிஸ் ஆஃப் மர்டர்ல கடைசியில அந்த கொலையாளி யாருன்னே கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த படம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்ட ஒரு படம். கதை சொல்றேன், ஏன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ படத்துடைய கதைக்குள்ள போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு யங்மின். இவரு ஒரு டிடெக்டிவ். படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் சீனே போலீஸ் இன்ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர், அவர் மூலமாக டேவோ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், யாரோ பணம் கொடுத்தாங்களாம், ஒரு டெட் பாடியை இவன் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிருக்காங்க, அது விஷயமாக உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டான், உங்களால முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, ஏற்கனவே எக்கச்சக்கமான கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்கு, இவனை மீட் பண்ணா அட்லீஸ்ட் இவனுக்கும் அந்த கொலை கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல இவன் மூலமா வேற ஏதாவது துப்பு கிடைக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில சரின்னு ஒத்துக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவும் சரி, அந்த டேவோ, அந்த ஒரு சைக்கோபாத் அவனும் சரி ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அப்ப அவன் ஹீரோ கிட்ட சொல்றான், ஆமா சார், எனக்கு பணம் கொடுத்தாங்க, இந்த சடலத்தை கொண்டு போய் மறைச்சு வைங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் போய் புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கேட்கிறாரு, எங்க புதைச்சிங்க, அந்த இடத்த சொல்லுங்க. அவன் சொல்லலான்னு வாயை திறக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு கொரியன் போலீஸே உள்ள வந்து ஒரு ஸ்குவாடா உள்ள நுழைஞ்சு அவனை இமீடியட்டா அங்க ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்றாங்க. சார், இவனை ஏற்கனவே நாங்க தேடிட்டு இருக்கோம், இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண ஒரு வழக்குல இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவனை கைது செஞ்சுட்டும் போயிடுது போலீஸ். ஹீரோவை பொறுத்தளவுக்கு சரி, ஏற்கனவே ஏதோ ஒரு பணத்தை நான் அங்க வந்து ஒளிச்சு வச்சேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா ஒரு கொலகாரனா தான் இருப்பான், இவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு, அப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவர் விட்டுறாரு லூஸ்ல அந்த கேஸை. கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு கோல்ஃப் விளாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு கோல்ஃப் கிளப்ல காலையில இருக்காரு. அந்நேரம் இவருடைய போனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்ணது யாரு அப்படின்னா, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற டேவோ அப்படின்னு சொல்லி அந்த முதல் சீன்ல வந்து அந்த சைக்கோபாத் அவன் பேசுறான், நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னே, நீங்க கடைசியில மீட் பண்ணாம போயிட்டீங்க அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, எப்பா நீ எப்படி இருந்தாலும் கொலை கேஸுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கும், அதான் போலீஸ் தான் உள்ள பிடிச்சி போட்டுச்சே, நீ ஜெயிலுக்குள்ள தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலா போனை கட் பண்றதுக்கு முயற்சிக்கும் போது அவன் சொல்றான், இந்த ஒரு கொலை ஓகே, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 6 கொலைகளை பண்ணி அந்த 6 சடலங்களையும் வேற வேற இடத்துல பதுக்கி வச்சனே, அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணாமா அப்படிங்கும் போது இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப இவர் நினைக்கிறாரு, எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அப்ப நிச்சயமாக இவன் இந்த 6 கேஸை சொன்னான்னாவே நம்ம 6 கேஸை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடலாம், ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு ஜெயில போய் பாக்குறாரு. விஷயம் என்னன்னா, அவன் இந்த 7வது கொலையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 6 கொலைகள் இது சம்பந்தமாக பல தடயங்களை கொடுக்குறான். நான் கொலை இந்தந்த இடத்துல தான் பண்ணேன், இங்க தான் சடலங்களை பதுக்கி வச்சேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை நம்பி இவரும் போய் அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் தேடினா உண்மையாக பாடி கிடைக்குது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, கொரியன் மூவிஸ் ரிவ்யூ பண்ணும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு 10 வருஷ பீரியடு, 15 வருஷ பீரியடு, அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸ். அப்படின்னா அதுக்குள்ள நீங்க அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாட்டி மறுநாள் 10 வருஷம் ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸ், 10 வருஷம் முடிஞ்சு மறுநாள் நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சா கூட அவனை அரெஸ்ட் பண்ண கூடாது. இது அவங்களுடைய ரூல். இவன் எந்தெந்த கேஸ்ல எல்லாம் நான் இந்த இடத்துல தான் பணத்தை புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னானோ அது எல்லாத்தையும் டீடைல் எடுத்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இவர் கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணா ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த குற்றத்தை இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிறது உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் கேட்டா ஹீரோவுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது. இதன் காரணமாகவே கோர்ட்ல இந்த குற்றவாளியை கூப்பிட்டு கேட்டாலும் இவன் நான் சொல்லவே இல்லை சார், அவர் எப்படி போய் பிடிச்சாருன்னே தெரியல, ஐ திங்க் அவரே ஏதோ மேக்கப் பண்றாரு கேஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை மாட்டி விட்டுறான். இதற்கப்புறம்
இப்படி ஒரு சைக்கோபேத்துடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸ் கடைசியில எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களே இந்த ஹீரோவாகட்டும் அந்த வில்லன் ரோலை பிளே பண்ண அந்த நடிகராகட்டும் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ். அதுவும் ஹீரோ கிம் யோன் சியோக், அதான் அவருடைய பேரு. சேசர் படமாகட்டும், எல்ஓசி படமாகட்டும், த கிளாசிஃபைட் படமாகட்டும், இந்த படமாகட்டும், அவர் எடுக்கிற படங்கள்ல முக்காவாசி டிடெக்டிவாகவோ இல்ல இன்ஸ்பெக்டராகவோ தான் வருவார். எப்படி நம்ம பழைய கால படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு போலீஸ் கதாபாத்திரம் ஸ்கிரீனுக்குள்ள வருதுன்னாவே கண்டிப்பாக அது மேஜர் சுந்தரராஜன் சாரா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத நீதி இருந்ததோ, அந்த மாதிரி சவுத் கொரியாவை பொறுத்தளவுக்கு டிடெக்டிவோ இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரோலோ போறதா இருந்ததுன்னா இவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ. அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப அழகாக அந்த ரோலை பண்ணியிருப்பார். அதுவும் முக்கியமா இவ்வளவு தூரம் அவன் சொன்னான்னு சொல்லி எல்லா இடத்தையும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அவ்வளவு தடயங்களையும் தூக்கிட்டு வந்து கோர்ட்ல கொடுத்தா கோர்ட்டும் நம்ப மாட்டேங்குது. நம்மளை அனுப்புன அவனும் கிடையாது, நான் இவரை பார்க்கவே இல்லை, நான் இவரை அனுப்பவே இல்லைன்னு கதையவே மாத்தி விடுறான்னு சொல்லி அந்த இயலாமைங்கிற ஒரு விஷயம் வரும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. அவ்வளவு சூப்பராக அதை பண்ணியிருப்பாரு அவர். அதே மாதிரி அந்த படத்துடைய அந்த வில்லன் கதாபாத்திரம், அதாவது ஒரு கொடூரமான ஒரு சைக்கோபத் கேரக்டர், ஆனா படம் ஃபுல்லா ரொம்ப கூலா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையாக அவன் சிரிக்கிற டைம் தான் நமக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோவம் நம்மளே அறியாம வரும். அதுதான் அந்த கேரக்டரைசேஷனுடைய வெற்றியே. அவ்வளவு சூப்பராக அவங்க டிபிக் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த படம் பொதுவாக ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல சில பல இடத்துல நான் லீனியர்ல மாறி மாறி கதைக்களங்கள் கொஞ்சம் போகும். ஆனா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, எந்த குழப்பமும் இல்லாம கதை ஒரே நேர்கோட்டில் ஒரு கிரைம் த்ரில்லர்னா எப்படி ஒரு விஷயங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போவாங்களோ அதே லைன்ல நேர போகும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாத அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே. கதையை வளவலா கொலவலான்னு எங்கேயுமே சுத்தாம ஒரு இடத்துலையும் இவர் எங்க போறாரு, என்ன கண்டுபிடிக்கிறாரு, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாரு, அதனுடைய அவுட்புட் கடைசியில் என்ன வருது அப்படிங்கிறத நேரடியாக நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மூணாவது விஷயம், கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள், இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகர்கள், சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரசிகர்கள், இவங்க எல்லாத்தையுமே இந்த படம் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா சவுத் கொரியாவை பொறுத்தளவுக்கு மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. உலகத்தரமான படங்கள் பார்க்கிற அவ்வளவு பேருமே கொண்டாடிய ஒரு படம் அது. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி கதைக்களத்தை கொண்ட ஒரு படம் தான். அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே கிடையாது. தாராளமாக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அருமையான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் இது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.